நம்ம பார்க்குறதுங்க அவல் பாயாசங்க. கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா, கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி அவல் பாயாசம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அவல் ஒரு கப்புங்க. அவல் ஒரு கப்பை எடுத்து நல்லா 2 தாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி சும்மா அப்படியே ஊற வச்சுருக்கேங்க. 1/4 லிட்டர் பால், 1 டம்ளருங்க. 1 கப் சர்க்கரை, ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, திராட்சை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. நெய் தேவையான அளவு நெய்ங்க. 2 ஸ்பூன் நெய் போடலாங்க. நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டோங்க. இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாங்க. திராட்சை போட்டுடலாங்க. இது அப்படியே பொன்னிறமாக ஆனதுங்க. அப்படியே பாருங்கள் ஆயிடுச்சுங்க. அப்படியே பால் ஊற்றிடலாங்க. இந்த பால் நல்லா கொதிக்கட்டுங்க. நெய் ஊற்றிட்டுங்க, திராட்சை போட்டுட்டு முந்திரி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடணுங்க. அது நல்லா கொதிக்கும் போது நம்ம அவளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அவளை போட்டுறணுங்க. இருங்க, பால் கொதிக்கிட்டோம், நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் பால் கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அவள் போட்டுக்கலாங்க. அவளை போட்டுடலாங்க. அவளை போட்டு அது வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம இப்போ சர்க்கரை போட்டுக்கலாங்க. அந்த 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வேகட்டுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க. இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம ஏலக்காய் தூளையும் போட்டுடலாங்க. நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்த உடனே பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாயாசம், அவல் பாயாசம். சரிங்களா, அவல் வந்துட்டு 1 கப்புங்க. 1 கப் எடுத்து நல்லா 2-3 தாட்டி கழுவிட்டு நனைய வச்சிடணுங்க. நனைய வச்சு நல்லா தண்ணி கொஞ்சம் இருத்துட்டு வச்சுக்கணுங்க, ஊற வச்சு. அப்புறம் சர்க்கரை 1 கப்புங்க, ஏலக்காய் தூளுங்க, முந்திரி பருப்பு சிறிதளவு, திராட்சை கொஞ்சங்க. சரிங்களா, நல்லா பால் 1 டம்ளருங்க. ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டுங்க, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டுட்டு திராட்சை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பால் ஊற்றிடணுங்க. பால் ஊற்றினதுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்கும் இல்லைங்களா, கொதிக்கும் போது இந்த எடுத்து வச்சுருக்கிற அவல் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி வடிச்சிட்டு அந்த அவலை போட்டுறணுங்க. போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போடணுங்க. சர்க்கரை போட்டுறணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து வருங்க. அப்போ ஏலக்காய் தூளை போட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பராக பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எம்மியாக சூப்பராக பால் வந்து கெட்டியாக இருக்கணுங்க. நல்லா அப்படியே தண்ணியே கலக்காமல் நல்லா கெட்டி பாலை காய்ச்சி நம்ம இதுக்கு போட்டால் தான் நம்ம சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு தாங்க சாப்பிட்ணும். பாருங்கள் நம்ம கிருஷ்ணர் முன்னாடி வச்சிடலாங்க. வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தாங்க சாப்பிட்ணும். சரிங்களா, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா, இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.